ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கேரட் அல்வா, ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈடி ஆக்ஷன் ஃபேமிலி. இப்போ இந்த கேரட் அல்வா செய்கிறதுக்கு வந்து நான் 1/2 கிலோ அளவுக்கு வந்து கேரட் எடுத்திருக்கேங்க. நல்லா பெரிய கேரட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு துருவி எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு நல்லா கழுவி எடுத்துகிட்டு சுத்தமாக கழுவிட்டு தோலெல்லாம் சீச்சிட்டு திரும்ப ஒரு தடவை கழுவிட்டு இதை சீக்கிரம் பாருங்கள். பெரிய இதில் தாங்க நான் வச்சு சீக்கிறேன். இது பாருங்கள், ஃபுல்லாக சீச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்ய போகிறோம். குக்கரில் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேங்க. குக்கர் வந்து நல்லா ஹீட்டாகவும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு இதில் வந்து நான் பாதாம் பருப்பு தாங்க கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து முந்திரி திராட்சை சேர்க்குறதுனால சேர்க்கலாம். இன்றைக்கி நான் பாதாம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ அதை சேர்த்து லைட்டாக வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வந்து துருவி வச்சுருக்க கேரட்டையும் அது கூட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அதையுமே லைட்டாக வதக்கி விட்டுறலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆகும் இது செய்கிறதுக்கு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குக்கரில் நம்மளுக்கு விசில் வந்து எடுத்துட்டோம்னாலே முடிஞ்சிருச்சு. அல்வா ரெடி ஆயிரும் சீக்கிரத்துலேயே. இங்கே பாருங்கள், இந்த நெய்யிலே வந்து கேரட்டை வதக்கி விட்டுக்கிறலாம். சும்மா ஒரு நிமிஷம் வதக்குனீங்கன்னா போதும். அவ்வளோதாங்க. இப்போ வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ வந்து இது வதங்கினது. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து 1/2 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து நான் 200 கிராம் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேங்க. ரொம்ப பால் சேர்த்துக்கிட்டாலும் நம்மளுக்கு குக்கரில் வைக்கையில் வந்து பால் எம்பி வரும். அதனால் வந்து கரெக்டாக இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு இருந்தாலே போதும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருந்தாலே போதும். இப்போ அவ்வளோதாங்க. இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு சேர்த்தேன், அது பதிவாகலை. அப்படியே இப்போ குக்கரை மூடி வச்சிடலாங்க. இப்போ நம்மளுக்கு கேரட்டில் இருந்து வேறு தண்ணி விடும். அதனால் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. இப்போ குக்கர் மூடி வச்சு நான் ஒரு 3 விசில் வச்சு எடுத்திருக்கேங்க. இப்போ நல்லா ஏர் போன உடனே இப்போ வந்து திறக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கேரட் வெந்து வந்துருச்சுங்க. நம்மளுக்கு கேரட் வெந்துட்டாலே சீக்கிரத்துலேயே வேலை முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி நான் இனிப்பு அளவு வந்து 100 கிராம் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துருக்கீங்க, அதாவது சீனி. இப்போ வந்து லைட்டாக பால் இருக்குது, அதில் இந்த சீனியும் சேர்த்து கரைய நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சீனி போட்டதில் வந்து கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்குது. இது லைட்டாக அது ஃபுல்லாக வதங்கி வந்தாலே போதும். இது கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேங்க. இப்போ அவ்வளோதாங்க. இப்போ வந்து இது வந்து நல்லா வற்றி வரணும், இந்த பால் வற்றி வரணும், அவ்வளோதான். நம்மளுக்கு கேரட்டெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், இதுவே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினா போதும். ஹை ஃப்ளேமில் தாங்க வச்சு வதக்குறேன். இங்கே பாருங்கள், நல்லா வற்றி வந்துருச்சு பாருங்கள். இந்த அல்வா வந்து நம்ம ரொம்ப வந்து ட்ரையாக கிண்ட வேணாங்க. லைட்டாக வந்து இந்த மாதிரி நெழுகலாக இருந்தாலே போதும். நல்லாயிருக்கும். நேராக இன்னும் கொஞ்சம் இஞ்சும். அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் கிளறி விடுறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நெழுகலாக எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.